ஹலோ அண்டர்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஒரு கேஸ்க்கோ இல்ல வேற எதுக்காகவோ நீங்க ஒரு அட்வொகேட் அப்பாயின்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த அட்வொகேட் கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றது சேஃப், எதெல்லாம் சேஃப் இல்ல, என்னெல்லாம் சொல்லலாம் சொல்லக்கூடாது, இதை பத்தி எல்லாமே தான் வந்து பிரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க இதை பத்தி வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஜெனரல் ரூல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் இஸ் பவுண்ட் டு டெல் தி ட்ரூத் இன் தி கோர்ட். அதாவது ஒரு பர்சனை வந்து நீங்க இந்த கேஸுக்கு வந்து எவிடன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்பலும் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க பவுண்டடாகவும் இருக்கணும், அவங்க வந்து எவிடன்ஸ் வந்து சொல்லியே ஆகணும். அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸுமே வந்து அவங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். அண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்குமே வந்து இஸ் பவுண்டட். இதுதான் வந்து ஜெனரலான ரூல். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள். இதெல்லாம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா அதெல்லாம் தான் வந்து ப்ரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன். பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் எதில் சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 121 to 132 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்தெந்த கான்வர்சேஷன்லாம் எந்தெந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியோ இல்ல கோர்ட்ல வந்து நீங்க வந்து எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க, இல்ல அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுங்க, இது இப்படியெல்லாம் கம்பல் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் வந்து பிரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸுமே இருக்கு. அந்த செக்ஷன்ஸ்ல வர எல்லாமே வந்து பிரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, conjunctural communication, official communication, professional communication, confidential communication, affairs of the state, இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கு. அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, professional communication which is between advocate and client. advocate and clientக்குள்ள எதெல்லாம் வந்து professional communicationல வரும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். Section 126 of Indian Evidence Act, not to disclose any communication made in the course of the employment. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து கம்யூனிகேஷன், அடுத்து வந்து made in the course of employment. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்ல எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கிளைண்ட் வந்து அட்வொகேட் கிட்ட மேக் பண்றாங்களோ அதுவும் சரி, இல்ல ஒரு அட்வொகேட் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட அந்த கம்யூனிகேஷன் ரிகார்டிங்கா ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் அதுவுமே சரி, இல்ல அந்த கம்யூனிகேஷனோ இல்ல அந்த அட்வைஸ் ரிகார்டிங்கா எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் இல்ல அந்த டாக்குமெண்ட் இருக்குங்கிற நாலேஜ் இருந்தாலுமே சரி, இதெல்லாமே வந்து அந்த கம்யூனிகேஷன் உள்ள கவர் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட். இது எல்லாமே வந்து அட்வொகேட் அண்ட் கிளைண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள வரணும், ஜெனரலான கான்வர்சேஷனுக்குள்ள வரக்கூடாது. இது எல்லாமே வந்து பிரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன். இது எல்லாமே வந்து ஒரு அட்வொகேட்னால வந்து வெளில சொல்லக்கூடாது. செக்ஷன் 127ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிவிலேஜ் கம்யூனிகேஷனோட ப்ரொடெக்ஷன் வந்து அட்வொகேட்ஸ் மட்டும் இல்ல, அட்வொகேட்ஸோட சர்வன்ட்ஸ், கிளர்க்ஸ் இல்ல ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்குமே வந்து அப்ளிகபிள் தான். அவங்களுமே வந்து பவுண்டட் டு நாட் டு டெல் தி பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன். அவங்களுமே வந்து கம்பல் பண்ண முடியாது நீங்க கோர்ட்டுக்கு வந்து அந்த பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் சொல்ல சொல்லி. ஏன்னா இது வந்து அட்வொகேட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இட் பிலாங்ஸ் டு சர்வன்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் ஆல்சோ. இதுக்கான எக்ஸப்ஷன்ஸுமே இருக்கு. இந்த பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் எக்ஸப்ஷன் வந்து மொத்தம் ரெண்டு எக்ஸப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து எனி கம்யூனிகேஷன் மேட் இன் தி ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி இல்லீகல் பர்பஸ். அதாவது நீங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, அதாவது நீங்க ஒரு கிரைம் கமிட் பண்றீங்க, அந்த கமிட் பண்ண கிரைமுக்கு நீங்க வந்து அட்வைஸ் கேட்டாலுமே சரி, இல்ல அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாலுமே சரி, நீங்க அட்வொகேட் கிட்ட போனீங்கன்னா அது வந்து ஒரு பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன். இதுவே நீங்க வந்து ஒரு கிரைம் கமிட் பண்ண போறீங்க, அதுக்கான அட்வைஸை கேட்டாலோ இல்ல அதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து கிரைம் கமிட் பண்ண அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே வந்து இது வந்து பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ல வராது. இட் இஸ் நாட் ப்ரொடெக்டட் பை அண்டர் செக்ஷன் 126. செகண்ட் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அட்வொகேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்றீங்க ஆல்ரெடி கமிட் பண்ண ஒரு கிரைமுக்காகவோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்கோ. இந்த ஒரு ஆஃப்டர் தி எம்ப்ளாய்மெண்ட் வந்து நீங்க வந்து ஒரு கிரைம் கமிட் பண்றீங்க, இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த ஒரு கிரைம் கமிட் பண்ணாலும் அது வந்து அது வந்து பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ல வராது. இட் இஸ் எக்ஸப்ஷன் செகண்ட்ல வந்து வந்துரும். இது வந்து நாட் ப்ரொடெக்டட் பை தி செக்ஷன் 126. பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் ஆக்சுவலா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஆனா பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ஒரு கிளைண்டோட ஒரு ரைட். இந்த ரைட்டை வந்து அவர் வேவ் பண்றதுக்குமே வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரைட் இருக்கு. ஆனா வேவ் பண்றது வந்து அவர் வந்து கன்சர்ன் கொடுத்துருக்கணும் அந்த அட்வொகேட் கிட்ட. அது வந்து எக்ஸ்பிரஸ்டாவுமே வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்டி வந்து அட்வொகேட்டை வந்து எவிடன்ஸா கூப்பிடுறாரு. அந்த எவிடன்ஸா கூப்பிடுறதுனாலே வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து அவர் சொல்லலாம் அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. இப்போ எவிடன்ஸா கூப்பிட்டு அந்த எதை பத்தி கொஸ்டின் பண்றாரோ அந்த கொஸ்டின் பண்ணும்போது தான் எக்ஸ்பிரஸ்டான ஒரு கன்சர்ன் வருது, அந்த கம்யூனிகேஷனை பத்தி நீங்க வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து. இன்கேஸ் அதை பத்தி எதுவுமே கொஸ்டின் பண்ணல ஆனா எவிடன்ஸா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் கன்சர்ன்ல வராது. அண்ட் இப்போ ஒருவேளை அதை பத்தி கொஸ்டின் பண்ணாலுமே வந்து அட்வொகேட்ஸ் வந்து அதை பத்தி ஆன்சர் பண்ணணும், அந்த கம்யூனிகேஷன் வந்து வெளில சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான பவுண்ட் வந்து அட்வொகேட்டுக்குமே கிடையாது. அட்வொகேட்டுக்கு சொல்லலாம், ஆனா சொல்லணும்ன்ற எந்த ஒரு கம்பல்சரியுமே கிடையாது. ஒரு அட்வொகேட் வந்து எந்த காரணத்தை கொண்டுமே வந்து 126 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து வயலேட் பண்ணவே கூடாது. அந்த பிரிவிலேஜ் கம்யூனிகேஷனை கிளைண்டோட வந்து கன்சென்ட் இல்லாம வெளில சொல்லவும் கூடாது. இன்கேஸ் சொன்னா வந்து இட் வில் பி அமௌண்ட்ஸ் டு வயலேஷன் ஆஃப் ரூல் 17 ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியன் ரூல்ஸ்.
அண்ட் அந்த எவிடன்ஸுமே வந்து எந்த விதமான ஒரு இம்பாக்டுமே ஏற்படுத்தாது. அதை வந்து கோர்ட் வந்து அக்செப்டுமே பண்ணிக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு கேஸில் கிளைண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் அவர் வந்து அந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனாக இருக்க ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை கம்யூனிகேஷனுமே வந்து எவிடன்ஸாக சொல்கிறாரு அப்படின்னா அதோட எவிடன்சரி வேல்யூ வந்து வில் பி 0. அதை வந்து கோர்ட் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இது வந்து எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாரியன் வாசி ஸ்டேட்ன்ற கேஸில் வந்து இந்த மேட்டரை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனோட எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் இல்லாமல் சொல்கிற எவிடன்ஸோட வேல்யூ வந்து 0. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இன்கேஸ் ஒரு ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டு நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷனோ இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆர்டிஐ ஆக்ட்ல லெட்டர் போட்டு நம்ம வந்து வாங்குறோம். அந்த மாதிரி அட்வொகேட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷனை ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டு நம்ம வாங்க முடியுமா அப்படின்னா அதை பற்றி பார்ப்போம். இந்த 2 மேக்ஸிமில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆர்டிஐ ஆக்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டாகவே இருந்தாலும் அது வந்து ஜென்ரல் ப்ராவிஷன் வந்து டிராகேட் பண்ணாது. ஸ்டில் 126 வில் ப்ரிவேல். அதனால நீங்கள் ஆர்டிஐ ஆக்ட் மூலிமா அட்வொகேட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு உண்டான ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனை கண்டிப்பாக வாங்க முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் என்ன அண்ட் செக்ஷன் 126ல் அட்வொகேட்ஸ் அண்ட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனில் வரும் வராது, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், லீகல் அண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பர்சனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன், செக் இட் அவுட். பை பாய்.